ஹாய், நான் உங்கள் அஃப்ரா. இது உங்கள் துல்ஹத் சேனல். வாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா சென்னா மசாலா. ஸோ சென்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஸோ இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது 3மே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இதோட கொஞ்சமாக சீரகம் அப்படியே சேர்த்துக்கலாம். முழு சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சீரகம் சேர்த்தோன்னா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் இது மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க, வெங்காயம் வேகிற அளவுக்கு. ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் இருந்தால் போதும். நம்ம செய்கிறது எல்லாமே வீட்டில் இல்லை இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான். ஸோ வெளியே வாங்குறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னா மசாலா, அந்த மசாலா மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே அது வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், வெங்காயம் நம்ம வேக விடணும். நல்லா வெங்காயம் நல்லா கொஞ்சம் அப்படியே நல்லா வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்துலேயே நம்ம சேர்த்துடணும். ஸோ இது அப்பயே சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஜஸ்ட் இப்படி ஃப்ரை பண்ணி விட்டால் போதும். நல்லா அதோடைய பச்சை வாசனை நல்லா போயிட்டு நல்லா வாசமாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளோட வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சீரகம் எல்லாமே நல்லா போட்டு நல்லா வதக்கியாச்சு. நம்மளுடைய ரெசிபி, இந்த ரெசிபி நீங்கள் மோஸ்ட்லி பூரி, இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம தக்காளி நான் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்க விடுங்க. ஸோ தக்காளி நல்லா வெந்து வரட்டும். ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் விலாகுக்கு நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அடுத்து ஒரு விலாக் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் விலாக் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்படி நம்ம போடுறதால கலர் நல்லா ரெட் கலரில் வரும். அப்புறம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள் சொல்லுவாங்க. ஸோ அது 1 ஸ்பூனு. அப்புறம் மஞ்சள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசாலாவை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வேக வச்சுருங்க. ஸோ பாருங்கள், நம்மளோட மசாலா நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவில் அந்த எண்ணெயில் அந்த மசாலா நல்லா இதாகட்டும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்ட ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டமான கிடையாது. பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் சென்னா மசாலா உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு அது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஊற வச்சு அந்த கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை சேர்த்துக்கிறேன். ஸோ நான் நைட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ நான் சாயங்காலம் செஞ்சேன்னா அதில் லேசாக முளை கட்டிருச்சு. ஸோ முளை கட்டினாலும் நல்லது தான். இப்போ நான் அந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க.
கொஞ்சமாக கொண்டக்கடலை எடுத்து வேக வச்ச கொண்டக்கடலை கொஞ்சமாக எடுத்து அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கெட்டியாக நல்லா கொழ கொழன்னு இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ குக்கர் வச்சு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுருங்க. நல்லா வெந்துடணும். கொண்டக்கடலை வெந்தால் தாங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாக இருந்தால் செட் ஆகாது. ஸோ பாருங்கள், இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஸோ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்து இதுலேருந்து கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக, இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிரும். ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் அதை ஆல்ரெடி சேர்த்துட்டு நான் வீடியோவில் காட்டலை. ஸோ பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாக நல்லா வந்துடுச்சு. ஸோ இதை நான் வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பவுலில் வந்து இதை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்மளுடைய சேனலில் ஏகப்பட்ட ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுறது உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.